Hi students. So இன்னைக்கு question of the day நம்ம current electricity chapterல இருந்து ஒரு question பார்க்க போறோம். Write the relationship between the resistivity and the resistance of the material material of cylindrical conductors of a length L and the area of cross section A. Hence derive the SI unit for the resistivity. Okay. Next question பாருங்க. Why are alloy used in electrical heating devices? So first question நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ண போறோம். அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு எதுக்கு நம்ம இதை பார்க்க போறோம்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை நம்ம எப்படி நம்ம அசியூம் பண்ணி பார்க்க போறோம்னா we are going to assume it as ஒரு சிலிண்டர் ராட் மாதிரி நம்ம அசியூம் பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட வயரை நம்ம லைட்டா நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது நம்மளோட வயரா இருக்கட்டும். இந்த வயர் நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி கன்சிடர் பண்ணிக்க போறோம், இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் வயர் மாதிரி நமக்கு இதை கன்சிடர் பண்ண போறோம். இது வந்து என்னது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு வயர் மாதிரி நமக்கு ராட் மாதிரி நமக்கு கன்சிடர் பண்ண போறோம். சோ நமக்கு ஒரு வயரை நம்ம சிலிண்ட்ரிக்கல் ராட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். சோ ஒரு ராட் எடுத்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி நம்ம பார்க்கணும்னா நமக்கு சில பாராமீட்டர்ஸ் வச்சு அதை டிட்டர்மின் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட லென்த் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும். அதோட லென்த் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட ஏரியா நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட லென்த் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒருவேளை நமக்கு அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். எதனால அது அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஓகே, மோர் நம்பர் ஆஃப் கரண்ட் அதில் பாஸ் ஆகும், அப்போ ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கு, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கரண்ட் ஃப்ளோ ப்ராபபிலிட்டி அதிகமாக நம்ம மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு லிட்டரலா என்ன சொல்லிக்கலாம்னா கண்டக்டிவிட்டி வந்து சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி நமக்கு குறையும். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு குறைய போகுது. அப்போ நமக்கு ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு குறைய போகுது. ஓகே, விச் மீன்ஸ் அதாவது நல்ல ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நமக்கு நல்லா இருக்க போகுது, சூப்பரா இருக்க போகுது. அதனால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு கரஸ்பாண்டிங் குறையும். இப்போ இது ரெண்டுமே நம்ம ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கணும்னா R is directly proportional to L divided by A எழுத போறோம். இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம மட்டும் நமக்குள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். சோ அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா R is equal to rho L divided by A, rho L divided by A. ஓகே, இந்த rho அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a ரெசிஸ்டிவிட்டி. இது என்னது நம்மளோட ரெசிஸ்டிவிட்டி, இதுதான் நம்மளோட ரெசிஸ்டிவிட்டி. சோ நமக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி டைம்ஸ் தி லென்த் இன்டு லென்த் டிவைடட் பை ஏரியா. இப்போ இதுல இருந்து இந்த ரெசிஸ்டிவிட்டியை நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம் பாருங்க. ரெசிஸ்டிவிட்டி கேன் பி ரிட்டன் as RA divided by L அப்படின்னு எழுதலாமா, RA divided by L எழுதலாமா. அப்போ நமக்கு இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா. அந்த நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க hence derive the SI unit of the resistivity. இதுக்கு SI unit அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நமக்கு இப்ப ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிருக்கோம். the resistivity will be equal to RL divided by A. ரெசிஸ்டிவிட்டி R அப்படின்றது நமக்கு SI யூனிட் நமக்கு வந்து ஓம். லென்த்தோட ஓகே ஏரியா இல்லையா, ரெசிஸ்டிவிட்டி is equal to R into A divided by L. சோ நமக்கு ரெசிஸ்டிவிட்டியோட SI யூனிட் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவோட SI யூனிட் நமக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், இந்த ஓமோட ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் நமக்கு வந்து ஓம், லென்த்தோட SI யூனிட் நமக்கு மீட்டர். அப்ப நமக்கு ஓம் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் நமக்கு ஃபர்தர் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓம் மீட்டர் அப்படின்னு எழுத போறோம். ஓகே, சோ therefore the ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி will be equal to ஓம் மீட்டர். ஓகே, so that's it. இது நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. why are alloys are used in electrical heating devices? எதுக்கு நமக்கு அந்த alloys நம்ம யூஸ் பண்ண போறோம்? சரி, alloys என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு alloys அப்படின்றது ஒன்னு இல்லாட்டி மோர் தென் 2 எலிமெண்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்றோம்னா அது வந்து ஒரு அலாயா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கோல்டு எடுத்துக்கலாம். இந்த கோல்டு வந்து நமக்கு பியூர் கோல்டு நம்ம கிட்ட இருக்கானா கண்டிப்பா நமக்கு கிடையாது. நம்மளோட கோல்டு வந்து இட்ஸ் நாட் பியூர் கோல்டு. ஓகே, இதுல நமக்கு கண்டிப்பா சில இம்பியூரிட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவாங்க. இன் த நேம் ஆஃப் சில்வர் இல்லாட்டினா நமக்கு காப்பர் நமக்கு ஆட் பண்ணுவோம். சில்வர் இல்லாட்டா நமக்கு காப்பர் ஆட் பண்ணுவாங்க. சோ இதுதான் நமக்கு முக்கியம். ஏன் நமக்கு இதை ஆட் பண்றாங்க, ஏன்னா டு இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி. ஓகே, அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணும். இருக்கிறதுல நமக்கு சொக்கத்தங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப பியூரான ஒரு கோல்டு வந்து ஒரு அன்ஸ்டேபிளான கோல்டு, அது தெரிஞ்சுக்கோங்க. பியூர் கோல்டு ஆர் அன்ஸ்டேபிள் கோல்டு.
நான் கோல்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். அன்ஸ்டேபிள். இந்த அன்ஸ்டேபிள் அப்படின்றது என்ன மீனிங்னா அது வந்து ஒரு ஜெல்லி டைப்ல இருக்க போகுது. ஒரு பியூரான கோல்டு வந்து ஒரு லைக் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்க போகுது. ஸோ நமக்கு அது ஆர்னமெண்ட்ஸ் நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணணும்னா கண்டிப்பா இதுல நம்ம ஒரு இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணணும். ஸோ கோல்டு இல்லாட்டி சில்வர் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஆட் பண்ண ஒரு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பேர், இதுக்கு பேர் தான் அது இட்ஸ் அன் அலாய். இட்ஸ் அன் அலாய், அதாவது நமக்கு 2 or more மெட்டல்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நமக்கு எதுக்கு ரெசிஸ்டிவ் அந்த அப்போ ஒரு பர்பஸ் இருக்கு. நான் கோல்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இங்க நம்ம எதுக்கு ஒரு அலாய் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, ஏன்னா நமக்கு ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்க போது. இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல மெயின் பர்பஸ் என்னவா இருக்க போகுதுன்னா இதோட ஸ்டெபிலிட்டி, நமக்கு டியூரபிலிட்டி அதிகமா இருக்கணும். ஓகே, டியூரபிலிட்டி அதிகமா இருக்கணும், ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கணும். அண்ட் அகைன் திங், இது வந்து அந்த கரோஷன் நமக்கு நடந்திருக்க கூடாது, கரோஷன் நமக்கு நடக்கக்கூடாது. கரெக்டா, கரோஷன் நமக்கு நடக்கக்கூடாது. அப்போ நம்மளோட மெட்டீரியல் which means நமக்கு வந்து கரண்ட் ஹீட்டிங் எலமெண்ட், நமக்கு இதுதான் நமக்கு கரண்ட் ஹீட்டிங் எலமெண்ட். ஸோ இந்த கரண்ட் ஹீட்டிங் எலமெண்ட்ல நமக்கு வந்து ஒரு ஹை கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அண்ட் டியூரபிலிட்டி இருக்கணும். இதை தாண்டி இது வந்து எதுல ஒர்க் ஆக போகுதுன்னா ஒரு ஹை டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆக போகுது. ஸோ நமக்கு கரண்ட் இங்க நமக்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது கண்டிப்பா இதுல வந்து என்ன செய்யும், ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் நமக்கு இதுல ஜெனரேட் ஆக போகுது. அப்போ கண்டிப்பா நம்ம இதுல it must withstand the high temperature. அப்ப இதை எப்படி சொல்லலாம்னா அந்த மெட்டீரியலுக்கு ஒரு அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்க போகுது. ஓகே, so melting point should be high. melting point should be high. ஸோ ஹை மெல்டிங், அதாவது அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தா ரொம்ப 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 அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தா அது வந்து உருகிறது தன்மைக்கு அது வந்துடும். ஓகே, அது வரைக்கும் அது வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றது மாதிரி தான் இது மீனிங். ஸோ நமக்கு வந்து மெல்டிங் பவர் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மெல்டிங் பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு மெட்டலுக்கு நமக்கு ஒரு மெட்டீரியலுக்கு அதோட மெல்டிங் பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுக்கு we will be adding some alloys. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். அதோட டியூரபிலிட்டிக்கு நமக்கு நம்ம ஒரு அலாய்ஸ், சில மெட்டல்ஸ் நம்ம இம்பியூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அகைன் நமக்கு வந்து ஹை கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இதை தாண்டி நம்ம ஆக்சிடேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம அந்த அலாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிக்ரோம். ஓகே, ஸோ இந்த நிக்ரோம் அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அலாய். ஸோ இந்த நிக்ரோம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய கேட்டகரிஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், பயங்கரமான டியூரபிலிட்டி இருக்குது, அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன ரீசன்ஸ் வை வி ஆர் யூசிங் அலாய்ஸ் இன் தி ஹீட்டிங் எலமெண்ட். சரிங்களா, ஸோ மோரோவர் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இங்க பாருங்க, இந்த ரோ அப்படின்றது என்னது, ரெசிஸ்டிவிட்டி, இந்த ஆர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், ஏரியா அண்ட் லென்த். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் சொல்லிட்டு நம்ம இந்த சிஸ்டம் என்ன பண்ண போறோம். ஆர் அப்படின்றது, ஓகே, ஸோ ஆர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ரோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி இட்ஸ் an இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் இட்ஸ் ஒரு மெட்டீரியலுக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரெசிஸ்டிவிட்டியோட பேஸ்ட் ஆன் ஒரு மெட்டீரியலுக்கும் நமக்கு ஒரு விதமான ரெசிஸ்டிவிட்டி கேரக்டர் இருக்க போகுது. ஓகே, கம்ப்ளீட்லி இட்ஸ் பேஸ்ட் அப்பான் தி நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் நேச்சர் எழுத போகிறோம். ஓகே, சரிங்களா, அண்ட் டெம்பரேச்சர். சரிங்களா, தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட். நம்ம கேட்டிருக்க அந்த 2 கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி லைக் நமக்கு டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்லைட்ஸ் நம்ம ஆஃப்டர் நோட்ஸ் நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட நோட்ஸ் ஒன்ஸ் நம்ம கோத் பண்ணி பாருங்க. ஸோ முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சிபிலிங்ஸ் யாராச்சும் உங்களுக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், கிளாஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரைட் நவ் அது அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அதோட ஆன்லைன் கோர்ஸ் ப்ரைஸ் 4275 இருக்கு. அதோட ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் 19,574 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட சேர்ந்து தான் இந்த பிரைஸ் லெவல். ஸோ இந்த பிரைஸ் லெவலில் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் கவர் ஆயிரும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கவர் ஆயிரும், டேப் இதில் கவர் ஆயிரும் நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா. ஸோ இது வந்து நமக்கு ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், எல்லாமே நமக்கு இந்த கிளாஸ் கோர்ஸோட சேர்ந்து வந்துட போகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ், அக்கா தம்பி இல்லை அக்கா அண்ணன்
தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்காங்க 2026க்கு வந்து அவங்க வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போறாங்கன்னா இந்த பேட்ச் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சா இருக்கும். ஜஸ்ட் அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அண்ட் 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை தாண்டி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி அண்ட் அகைன் நம்ம இதை தாண்டி உங்களுக்கு ஒரு நீட் எக்ஸாமை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட என்கொயரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் LMRP ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் XPL ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு 2-3 ப்ரோக்ராம்ஸ் நமக்கு லான்ச் பண்ணி ஆன்கோயிங் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் 8129000700 நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே எங்களோட லாஸ்ட் இயரில் மெடிக்கல் சீட் வாங்கினா சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களோட வரிசையில் வந்து உங்களோட நேமும் உங்களோட பேரும் ஃபோட்டோவும் நமக்கு வரணும். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல நினச்சது நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஆஃப் த டேலையோ இல்லை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவிலையோ உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.